Hi guys, welcome to Sanity. இன்னைக்கான வீடியோ வந்து who is imposter தான். Who is imposter? Who is the imposter? தெரியுது நீ மூடு. நீ வாங்கடா. உங்களுக்கு வேற தனியா வத்தல பாக்க வச்சலக்கணுமா? 3 to 4 rounds இருக்குல்ல, ஓகேயா? இதுல யார் imposterனு கண்டுபிடிக்கணும். ரவுண்ட் ஒரு ரவுண்ட்லயும். ரவுண்ட் வந்து salt or sugar கண்டுபிடிக்கணும். Salt or sugar. சக்கரை உப்பு அப்படி சொல்லிட்டு போ. வராத பாஷையில எதுக்கு பேசலாம்? வர நிறுத்துறா அவனை. பைத்தியக்காரப்ப. எல்லாரும் ஒரே டைம்ல சாப்பிடணும். ஒருத்த மட்டும் சால்ட் சாப்பிடணும். ஆமா. யார் imposter சாப்பிட்ட மாதிரியே நடிக்கணும். ஓகே. யார் கண்டுபிடிக்கணும்? நம்ம 6 பேர் தான். கண்டிப்பா ஒருத்தனா எலிமினேட்டட் ஆகிடுவாங்களா? அது கண்டுபிடிச்சோம்டா அது. அதே அமாங்க சேதான இந்த மாதிரி. அம்மாங்க சரி லைஃப் சொல்ல போனா சிம்பிளா. இதோட ரெடி பண்ணிக்கோடா. இங்க ஸ்பூன் வச்சு நம்ம உள்ள போயிடணும். உப்பு சக்கரை ஈஸியா தெரியுமேடா. அது அவன் பார்த்துப்பான். இது ஒன்றுத்தில் மட்டும் சுகர் இருக்குது, மிச்சம் எல்லாமே சால்ட். ஃபர்ஸ்ட் நான் தர்றேன். ஒருத்தர் இருந்தா யார் எடுத்தா எல்லாம் ஒன்று தானே. ஃபர்ஸ்ட் பார்க்கல, யாரும் பார்க்கல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் தினேஷ் ஆரம்பிடா. ரெடியா? எனக்கு வந்து நகி வந்து போட்டு விட்டா இருக்கு. நல்லா இருக்கு பாரு. எனக்கு நிதிஷ் மேல விட்டாரு. சரி. எனக்கு மகி தான். 3 4 நான் மகி. நீ சரி, நான் அப்போ நிதிஷ்ல இருக்கேன். சரி, எப்படி கவுண்ட் கம்மியா இருக்கு? நிதிஷ் யாராவது சொல்லுங்கடா. நீ யாரா சொல்ற? நீ மகி. நீ யாரா? மகியா? நானும் மகி. நீ யாரா கோகுல்? நிதிஷ். நீ யாரா? சுரேஷ். ஏன் சுரேஷ்? நான் வேற யாரும் சொல்றேன். இருடா, அவரு பேச விடுங்கடா. அப்படியே போக்கர் ஃபேஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. ரியாக்ஷனே கொடுக்காம நான் பண்ண டெக்னிக் எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க. ஆக்சுவலா சாப்பிட்டப்ப என்னன்னா முழு நான் சாப்பிட்டு பிட்டர் நீ எதுக்குடா இவனை சொன்ன மகிய? அதான் சாப்பிட்டதே தெரியல. சாப்பிடாம அப்படியே உப்பா சுகர் நான் சொல்றேன். அதான் நான் ஐடென்டிஃபை பண்ணிருப்பேன். சரி, நீ ஜஸ்டிஃபை பண்றியா? ஓகே. நான் இது டேஸ்ட் பண்ணாதே எனக்கு சுகரா சால்ட்னு தெரியும். சரி, என்ன அப்ப மகி தான்டா. மை இல்லடா, கேக்குறடா. ஏன்னா மையா? மை தான் மெஜாரிட்டியா? மகி தான். என்ன மை? சுகர். ஏய், என்னது சுகரா? அப்போ அவன் தான் இம்போஸ்டர். மிச்சம் எல்லாருக்கும் உப்பு மாத்திட்டேன். ஆமா. ஏய், இம்போஸ்டர் வெளில இருந்தா அவுட் தானே, மேட்ச் முடிஞ்சிச்சு தானே. அவன் தான் இம்போஸ்டர். அப்போ கரெக்டா நான் சொன்னேன். டேய், அது முடிஞ்சா வெச்சலாமா? முடிஞ்சாப்போ. ஆமாண்டா, அவனுக்கு ஒருத்தங்க மட்டும் தானே சுகரு, மிச்சம் எல்லாருக்கும் சால்ட் மாத்திட்டேன். டேய், எல்லாரும் சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்டா. நான் மையா நம்ம இம்போஸ்டர் இல்லடா, அவன் தான் இம்போஸ்டர். எல்லாருக்கும் உப்பாடா. ஆமாடா, போடுவாரு. நம்ம தப்பா கண்டுபிடிச்சு இம்போஸ்டர் வெளிய தள்ளிட்டோம். சாங் ப்ளே ஆகும், எல்லாம் டான்ஸ் ஆடணும். அதுல யார் இம்போஸ்டர் கண்டுபிடிக்கணும். அந்த சாங் எல்லாமே மகி தான் சொல்லுவான். நான் தான் இம்பாஸ்டர். நான் வெளில போறேன். அதெல்லாம் கிடையாது, அவன் மகி சொல்லுவான். ஆமா, ஸ்டெப்ஸ் போடணும். வாய்ப்பே இல்ல. இல்ல அதை வச்சு எப்படி இம்போஸ்டர் கண்டுபிடிக்கும்? ஒருத்தர் மட்டும் சாங்ல டான்ஸ் ஆடுவாங்களே, அது யார் கண்டுபிடிக்கணும்? ஓகேயா? முன்னாடி சார் மேட்ச் பாத்தியா? இல்ல, ஐயோ கால் போச்சு. கேவலம் நடி பேசி ரச்சி. சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஸ்டாப் பண்ணிடலாம்டா. இப்போ இம்போஸ்டர் யார் கண்டுபிடிக்கும்? தினேஷா? ஆமா, எனக்கு சுதன். நீ எது சொல்லுன்னு சொல்ற? நான் ஏன் சொல்றேன்னா, அவன் சம்பந்தமே இல்லாம ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தான். ஆட தெரியாது.
இவன் ஸ்டார்டிங்கே வந்து இப்படின்ட்டான் சாமி பாட்டுன்னு. அப்பயே சாமி பாட்டு இவன் பாட ஆரம்பிச்சிட்டான். இவனும் ஸ்டார்டிங் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இவங்க 2 பேரும் டவுட்டா இருக்கு. அதனால எனக்கு கோகுலோட பாயிண்ட் வேலிடா தோணுது. ஏன்னா இவன் வந்து எல்லாம் தனித்தனியா ஆடிட்டு இருந்தாங்க. இவன் என்ன பண்றது தெரியாம எல்லாரோடய எங்கேஜ் ஆகிட்டு இருந்தான். பண்ணிட்டு இருக்கா. திருட்டு மொழி வேற. எனக்கு கோகுல் தான். ஏன்னா அவன் ஒரு ஸ்டார்ட்டே கொடுத்த மாதிரி தெரியல. எல்லாரும் ஆட ஆரம்பிச்சாங்க உள்ள வந்தானே. நிஜமா பாட்டு இருக்குடா எனக்கு. அவன் தான் மெஜாரிட்டி. சுதனகா வெளில போ அப்படியே வெளில போ. இப்போ யார் போறீங்க? ஓட்டு தான். சரி ஓகே எனக்கு போடு. இவன் தான் கோகுல் தான். இவள ஹைப்பர் ஆவற அவன் தான். இப்போ என்ன டவுட்னா இவ்வளவு நேரம் நிதிஷ் அக்யூஸ் பண்றோமோ ஒரு வாயை தரகல. அப்பா இன்னொரு மாதிரி திரும்புறதுனால ஒரு வாயை தரகல. யாருடா யார் இப்ப அதிகமா ஓட்டிங்களே? either these two. ஆனா தினேஷ் நான் ஃபர்ஸ்ட் என்னோட இன்ஸ்டிங்க்ட்ல எனக்கு ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணவே வரேன். எனக்கு மூணு பேர் இல்ல நான் உண்மையா இருக்க மாட்டேன். இல்ல இவன் தான் நோட்டிஃபிகேஷன் வாயை உனக்கு என்ன பாட்டு ஓடுச்சு? கல்லாசல்லா. இல்லடா இல்லடா நான் ஜஸ்டிஃபை பண்றேன். நான் ஜஸ்டிஃபை கண்டே பிடிக்கலன்னா என்ன ஆகும்? என்ன போய் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒன்னு செலக்ட் பண்ணலாம்னு சொன்னேன். நீ அந்த கேப்ல வந்து அவங்க கிட்ட கேக்குற யாரு நானு. அப்ப ஆப்வியஸா நீயும் இல்ல. அப்ப இந்த நாய் தான். இல்ல நீ ஏன் இவ்வளவு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? ஏன்னா நம்ம தோத்துறோம்டா. சரி சொல்லுங்க என்ன உள்ள. நான் தான் சொல்றேன் லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இந்த நாய் தான். மஞ்சள் சொக்காடா இல்லடா. இல்ல சொல்லல இல்லனே. பாட்டு போட்டியாடா? போட்டிருப்பேன். யார் கண்டுபிடிச்சு யாரா இல்ல இப்போ சுரேஷா? டேய் சாமி பாட்டு. Flashback. End of flashback. மறுபடியும் உனக்கு ஆர்கனைஸ் பண்றவங்க தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. மகிதாண்டா சிம்பிளா ஒரே வேலை கொடுத்தவன். நண்பர்களே சத்தியம் போட வச்சிட்டீங்க. அதாவது மக்களே என்னாச்சு, எல்லார் போன்லயும் ப்ளே பண்ணிருக்கான், இவனோட போன்ல ப்ளே பண்ணல. ஆனா அதுல போன ரவுண்ட்ல போட்ட பாட்டு அப்படியே ஓடி இருந்திருக்குது. இது நோட்டீஸ் பண்ணல. நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் இவன் டான்ஸ் ஆடினா செகண்ட் இவன் ஆடினான். தேர்ட் வந்து இவன் முடிச்சுட்டே இருந்தான் இவங்க 2 பேரும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஆடுறது பார்த்தா அவன் ஆட்டான். எனக்கு இவனா டவுட். ஆனா இந்த லாஸ்ட் ஆடுனா சுதன். ஆனா இவங்க 2 பேரும் நான் ஒட்ட சொல்லு. எனக்கு நான் சுரேஷ்டா. நான் சுரேஷ் அச்சல் அவர் ஃபேக்கா சிரிக்கிறாங்க. ஃபேக்கா சரி நான் சுரேஷ் பா. நீ சுரேஷா? இல்ல அதான் 3 மெஜாரிட்டி ஆயிடுச்சு. நான் கிடையாது இல்லையா? போடா தினேஷ் இவன்டா. ஏய் இல்லடா தினேஷ் இல்லடா. நான் இல்லையா? இந்த வாட்டியாவது நான் சொல்றேன். எனக்கு இவன்டா. யார் என்னன்னா சுதன். சுதன் இம்போஸ்டர். வெயிட் பண்றேன். நான் சொல்றேன். நான் சொல்ல கோகுல்ரா. நான் சொல்ல கோகுல்ரா. நான் வந்து சுரேஷ் மேல கான்ஃபிடன்ட். டேய் போடுறா. நான் கோகுல். ஏன்னா வந்து அவன் ரொம்ப வாய் பேசலாம். நான் விட்டுறேன். சுதனா? ஏன் சொல்ல நானே சும்மா மூஞ்சி பிடிக்கலடா. கோகுல்ரா. அவதான் போஸ்ட். ரவுண்ட் 1ல வந்து மகி அவுட்டு, ரவுண்ட் 2ல நான் அவுட்டு, ரவுண்ட் 3ல வந்து இப்போ யார் இருக்கனா கோகுல், சுரேஷ், நிதிஷ், தினேஷ். பாய் ஐடியா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் யார் வரீங்க? நிதிஷ் நீ வா. என்ன வரையலாம்? சரி கஷ்டமா கொண்டு போவோம். லைட்டாக ஒரு எண்டு ப்ராப்ளம். அதுதான் யோசிக்கிறேன் ரொம்ப. நீங்கள் இம்போஸ்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையணும். இது ஈஸியாக பிளாங்க. ஆமா இவன் ஈஸியா வரைஞ்சிட்டான். மத்த 2 பேரும் வெறி கொண்டு வந்துட்டு இருப்பானுங்க. நான் என்ன வரையறேன்?
படம்லாம் வரையணும் தெரியுமா? என்னது அது? ஆளாது நான் மரம் செடி மரம் வரைஞ்சிருக்கேன்னு அட்டியாடா இல்லை இப்போ யார் இம்போஸ்டர்? கோகுல். எப்படி சொல்றீங்க? நாங்க வரைஞ்ச 3 காமன் இருக்கு. ஆமா ஒரு கனெக்டிங் பாயிண்ட் இருக்கு. சரி நீ வரைஞ்ச என்ன வரைஞ்சிருக்குன்னு ஒண்ணும் தெரியல. ஆமா எனக்கு என்ன பேப்பர்ல எழுதிருக்கே தெரியாது. அதான் தெரியாததால கேவலமா வந்துச்சு. அப்படியே அப்ப வந்து நான் வந்து கேவலமானவன் இல்லை. இந்த கேம் ஒருத்தர் கண்டுபிடிச்சான் பாரு, அவன் தான் கேவலமானவன். அது நீங்க தான் சொல்லணும். அவன் தான் இம்போஸ்டர். இது டீ, இது வடை, இது வந்து அட்டி. இதான் ஃபைனல் ரவுண்டு. உங்க 3 பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். அந்த டாஸ்க்கு முடிச்சிட்டிங்கன்னா நீங்க வின்னு. என்ன டாஸ்க்? அந்த டாஸ்க்லாம் என்னன்னு புரியல, அவன் சொல்லுவான். தனித்தனியாக சொல்லுவோம். மொத்தம் சொன்ன எப்படா ஒருத்தவங்க போங்க. நீங்க போங்க. நிதிஷ் இங்க இரு. சரி ஏய் இவனுக்கு அந்த கஷ்டமா அதை கொடுத்துடு. கஷ்டம் கொடுத்துருவோம். ஓகே இல்லை டீ ஆர்டர் பண்ணுவோம் ஆன்லைனில். ஸோ அதான் உன் டாஸ்க். ஏச்சி எனக்கே கேட்கல. உனக்கு வேற என்ன? உனக்கு என்ன டாஸ்க்னா, இப்போ வந்து அமேசானில் திறந்து ஒரு ஸ்னீக்கர்ஸ் 500 ருபீஸில் ஒரு ஸ்னீக்கர் பூட்டு சைஸ் நம்பர் 10ல் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். அது யாருக்குள்ள நாய்க்கு தான் இருக்கு. அதெல்லாம் டாஸ்க் அது டாஸ்க் கிடையாது. 700. என்னன்னா இந்த ரூம் வந்து ஜன்னல் கொண்டிருக்கா, இந்த ரூம் தவிர மற்ற ரூம் எல்லாமே ஜன்னல் கொண்டிருக்கும். அதையும் க்ளோஸ் பண்ணணும், லாக் பண்ணணும். உனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இம்போஸ்டர். சரியா? நீ தான் இம்போஸ்டர். அதை சொல்லும் போது நான் என்ன பண்ணோம்? உன்னை சொன்ன வேலையை பாருங்க. சொன்ன வேலையை பண்ணோம். சொன்ன வேலையை பண்ணி முடிச்சா வின்னு. எனக்கு புரிஞ்சுச்சு. இம்போஸ்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதானே பண்ணுவோம். அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. உனக்கு கொடுத்த வேலை என்ன அதை பண்ணு. உனக்கு கொடுத்த வேலை என்ன அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதை என்ன? உனக்கு கொடுத்த வேலை என்ன அதை பண்ணு. அவ்வளவுதான். இது ஒரு எப்படி ஸ்டார்ட் பண்ண நான் சொல்கிறோம். ஆமாம் 5 நிமிஷத்தில் டாஸ்க் முடிச்சு வரணும். ஓகே ஸ்டார்ட்ரா. இங்கே வெளில போகடா. இங்கே ரோஸ்டா வெளில போகடா. அது மூடுங்கடா. இரு டைம் இல்லடா, 5 நிமிஷம் தான்டா. மூடுடா. எங்கே போகலாம்? பத்தி போகுதுடா. இங்க இருக்காரு, வெளில போகடா. அடிக்கிறாங்க இல்ல இல்ல லாஸ்ட்ல இல்ல. வெளில போகடா. அடிக்கிறாங்க இல்ல இல்ல லாஸ்ட்ல இல்ல. போய் அந்த நாயெல்லாம் க்ளீன் பண்ணணும் போல. சரி, 2 பேரும் நான் டச் பண்ணிட்டேன், அடிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் பண்ணாச்சு. இப்போ எப்படி கேம் ஸ்டாப் யார் பண்ண வேலையை நீ கெடுக்கணும். முடிஞ்சிரா முடிச்சிங்களா? யாரையும் போஸ்ட் எடுக்கல. நிதிஷ் மேல தான் டவுட். நீங்க 3 பேர்ல யாரு நீங்க தான் இம்போஸ்டர் யாரு கண்டுபிடிக்கணும். நிதிஷ் எனக்கு வேலையே பண்ணல. என் பேண்ட் கொடுத்துருப்பான். நான் இல்ல. இந்த மாதிரி கேரட் டாஸ்க்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இருக்குமா இருக்கு. பச்சை டாஸ்கா? தினேஷ் தான் தோணுச்சு. எனக்கு நிதிஷ் தான். ஏன் தினேஷ் சொல்றீங்க? சுரேஷ் நான் ஃபோனை நோண்டது பாரு. ஃபோனை டாஸ்க்குனாங்க. ஃபோனை நோண்டது பாரு. வந்து தடுத்த மாதிரி எனக்கு எதுவும் பண்ணல. ஆனால் அந்த ரூம் மட்டும் எனக்கு பிடிச்சி தத்தம் இருக்காங்க. எனக்கு ஏன்னா ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சு. நான் தான் பண்ணாம என்ன சுரேஷ் நான் தடுக்கிற மாதிரி ஏதாவது இழுத்தது எதுவுமே இல்லையா? எதுவுமே பண்ணலையா?
நீங்க அகட்டிட்டு நான் போனேன். நான் சொன்ன பாயிண்ட் திருப்பி எனக்கு யூஸ் பண்றாங்க. டேய் நான் என்ன நடந்துச்சு சொல்ல முடியும். என்ன வந்து அந்த ரூம்ல இருந்து வெளியே எழுதி வந்தாங்க. ஆ. ஓகேவா? நான் சுரேஷன் அதை விட்டாரு. நான் சுரேஷன் அதை எனக்கு பெருசா அந்த இதுல ஒரு 10 நிமிஷம் பேசிட்டே இருங்க. நான் பண்ண டாஸ்க்கு இதுவாயிடும் ப்ரூவ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்சுது. இப்போ சுரேஷன் சொன்ன டாஸ்க் ஆனால் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. நீ எல்லாம் பண்ணுறதுலாம் ஆனால் இப்போ நம்ப முடியாது. ரெண்டு பேருமே அடி வைக்கிறீங்க. என்ன சொல்லிட்டீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் எனக்கு கேளு பார்த்துக்கோங்க. ரெண்டு தடவை ஒரு சரி ஓகே எட்ரா ஃபைனல் பண்ணுவோம். உனக்கு யாரா? உனக்கு யாரா? உனக்கு யாரா? தினேஷா? தினேஷ் தான் இம்போஸ்டர். நினைச்சேன் அவ டச் பண்ணணும்னு சொன்னியா எல்லாரையும்? டச் பண்ண சொன்னா இல்ல வந்து திடீர்னு வந்துட்டு இல்ல இப்படி பண்ணி இப்படி பண்ணா இல்ல வேலை பண்ணி ஆக்ட் பண்ணி சொன்ன அவனை. நல்ல வேலை நான் ஏதோ ஒரு கான்செப்ட் யோசிச்சு எடுத்துக்கிட்டு வச்சு டிஸ்டர்ப் பண்றேன். கடைசியா வந்து நவுத்தி பண்ணல நீ, அதாவது நவுத்தி விட்டுற. ஓகே 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 புரிஞ்சுச்சு. இந்த கேம், இந்த இம்போஸ்டர் கேம்ல வந்து நான் அவுட்டு வின்னர் வயசுல டீ வரல குடி சீக்கிரம் 500 ரூபாவா? டீ 20 ரூபா அவ்வளவுதான். என்ன 20 ரூபாய் டீ கொடுக்குறாங்க ஆன்லைன்ல. டீ 20 ரூபா சாய்க்கு டீ பர்சன். ஓகே இந்த கேம் வின்னர் வந்து நிதிஷும் சுரேஷும், லூசர் வந்து நான், தினேஷ், மணி. ஸோ இந்த வீடியோ செம ஃபன்னாக போச்சு. உங்களுக்கு பிடிச்சிக்கோ, பிடிச்சது லைக் கமெண்ட் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.